இனி என் தமிழ்நாடு பகுதியில் செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நடப்பு ஆண்டு முதல் மீன்பிடி தடைக்காலம் 45 நாட்களிலிருந்து 61 நாட்களாக நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துறை ரீதியாக செயல்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார், ஆழ்கடலில் மீன்பிடிக்க விதிக்கப்படும் தடைக்காலம் 45 நாட்களிலிருந்து 61 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனால் மீனவர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த தாய் கப்பல் திட்டம் நடப்பாண்டு செயல்படுத்தப்படும் என தெரிவித்த ஜெயக்குமார், மகாபலிபுரத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் கடல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நம்முடைய மீனவர்கள் அதேபோன்று மீன்பிடி தொழில் செய்கின்ற தொழில் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் மற்றும் எல்லோரையும் கலந்து ஆலோசித்து நம்முடைய அரசின் செயலர் அதேபோல் நம்முடைய மீன்வளத்துறை ஆணையாளர் அவர்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இவர்களெல்லாம் அழைத்து பேசி ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலே மீன்பிடி தடைக்காலம் ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது நம்முடைய கிழக்கு கோஸ்டை பொறுத்தவரை ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடை செய்யப்பட்ட காலமாக அவர்களுடைய மீனவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தின் அடிப்படையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடும் வறட்சியின் காரணமாக சிறு வெங்காயத்தின் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி காரணமாக விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிணற்று நீரை பயன்படுத்தி பயிரிடப்பட்டிருந்த சிறு வெங்காயத்தின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 15 ரூபாய் விற்பனை செய்து வரும் நிலையில் சின்ன வெங்காயத்தின் விலை கிலோ 70 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வறட்சியினால் சின்ன வெங்காயம் விளைச்சல் குறைந்திருப்பதால் விவசாயிகளுக்கு உரிய லாபம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதேபோன்று பொதுமக்களும் சின்ன வெங்காயத்தின் விலை உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதிய டாஸ்மாக் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டங்களை நடத்தினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ராயல் சிட்டி என்ற இடத்தில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையை திறக்க விடாமல் பெண்கள், சிறுவர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான கடையை வேறு பகுதிக்கு மாற்றும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் அவர்கள் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செந்துறை காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். இங்க மட்டும் நாங்க பொம்பளை இல்லையா இருக்கக்கூடாது, இங்க மது கடையே இருக்கக்கூடாது, மது கடையை விட்டு அகற்றணும், இல்லைன்னா நாங்க போராடுவோம், வீட்டை விட்டு போகவும் மாட்டோம், கடை அகற்ற வரைக்கும், கடை அகற்ற வரைக்கும் சாமான் எடுக்கிற வரைக்கும் போக மாட்டோம். நைட்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கு, எங்க தெருவுல ஃபுல்லா சின்ன பிள்ளைங்க தான் நிறைய இருக்கு. எந்த பிள்ளைங்களுமே நிம்மதியா விளையாட கூட முடியல, பயந்துட்டே இருக்காங்க. நைட்டு வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. கோவை சுந்தரபுரம் அருகே உள்ள காமராஜர் நகரில் அந்த பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மதுக்கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மதுக்கடை அருகே பள்ளிக்கூடங்கள், பேருந்து நிலையங்கள், கோவில்கள் இருப்பதால் இந்த கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். காமராஜர் நகர் இடத்துல இருக்கிற பிராந்தி கடையை அப்புறப்படுத்தணும். பெண்கள் எல்லாம் வந்து பஸ் விட்டு போக முடியல, ஒரு பஸ் இருட்டுக்குள்ளையெல்லாம் லைட் ஆஃப் ஆனா பிள்ளைகளையெல்லாம் இழுத்துட்டு போறாங்க. தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்னு அரசாங்கம் நினைச்சா மதுக்கடையை அப்புறப்படுத்தணும். ஸ்கூலுக்கெல்லாம் போகவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. எல்லாரும் ரொம்ப கீழே எல்லாரும் விழுந்து கிடக்குறாங்க. ரோட் கிராஸ் பண்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இந்த கடையை எடுக்கணும். நாகர்கோவில் மேலகிருஷ்ணன் புதூரில் டாஸ்மாக் மதுக்கடைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பள்ளி, கோவில் மற்றும் மருத்துவமனைகளுக்கு மக்கள் பயன்படுத்துகின்ற பாதையில் மதுக்கடையை அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே அயப்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அதிகாரிகள் உறுதியளித்தபடி மூடாமல் மீண்டும் திறக்கும் நடவடிக்கையை கண்டித்து பொதுமக்கள் கடையின் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர்.
உதகையில் நடைபெறும் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சியில் பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 450 நாய்கள் கலந்து கொண்டுள்ளன. உதகையில் தென்னிந்திய கெனல் கிளப் சார்பாக தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் தமிழகம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தங்கள் வளர்ப்பு நாய்களை உரிமையாளர்கள் பங்கேற்க செய்தனர். இதில் ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபர்டாக், கிரேடன், பிகில், ராஜபாளையம் உள்பட 45 வகையிலான 450 நாய்கள் கலந்து கொண்டுள்ளன. தொடக்க நாளான இன்று நாய்களின் உடல் அழகு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பாக செயல்பட்ட நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசு கோப்பைகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அடுத்த 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ள போட்டிகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த நாய்களும் கலந்து கொள்ளும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை கண்காணிக்க வெளிநாட்டு நடுவர்களும் வந்துள்ளனர். இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ள பல்வேறு நாய்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இன்னைக்கு நடக்கிறது வந்து ஒபீடியன்ஸுக்கு 45 என்ட்ரிஸு அண்ட் ஸ்பெஷாலிட்டி ஷோஸ், டாக்ஷன், இது கிரேட் டேன் அண்ட் கோல்டன் ரிட்ரீவர். இப்போ ஊட்டியில் டாக் ஷோ நடந்துட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் 3-day ஷோ. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது. கேட்டகரிஸை டிவைட் பண்ணியிருக்கேன். டாகை ஷேப் மேலே, சைஸ் மேலே, அப்புறம் பாடி ஸ்ட்ரக்சர் மேலே. C1 C7 வரைக்கும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெதர் நாய்ங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருக்குது. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லா நாய்ங்களுக்கிட்டும் நாங்களும் கொஞ்சம் அப்படியே பாண்டிங் ஆகி, ஸோ எல்லா நாய்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப என்ன பாண்டிங்காக நல்லா போயிட்டுருக்கு. வி ஆர் ரன்னிங் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த டாக்ஸ் இன் திஸ் டாக் ஷோ. மத்திய அரசின் வணிகர் விரோத பொருளாதார கொள்கைகளை கண்டித்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னையில் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக வணிக சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வணிக நாளை ஒட்டி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பில் சென்னை தீவுத்திடலில் மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளின் வணிகர் விரோத போக்குகளை கண்டித்து 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கலந்து கொண்ட வணிக சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் சுங்கச்சாவடிகளில் கட்டண கொள்ளை அடிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டார். ஆன்லைன் வணிகத்தினால் சில்லறை வணிகம் பாதிக்கப்படுவதை கண்டித்து ஜூலை மாதம் நெல்லையிலும், செப்டம்பர் மாதம் திருப்பூரிலும், அக்டோபர் 2ஆம் தேதி சென்னையிலும், டிசம்பர் 31ஆம் தேதி விழுப்புரத்திலும் மாநாடுகள் நடத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய அரசின் வணிகர் விரோத பொருளாதார கொள்கைகளை கண்டித்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னையில் மத்திய அரசின் அலுவலகங்கள் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். வெளிநாட்டை முழுமையாக எதிர்ப்பவர்களாக நாட்டு மக்கள் மாறினால், நாமெல்லாம் மாறினால், அந்நிய பொருள்களை நாங்கள் தொடவே மாட்டோம் என்று உறுதியாக நாம் இருந்தால்தான் அந்நியர்களின் சூழ்ச்சிகளையும் சதிகளையும் அடாவடித்தனத்தையும் முறியடிக்க முடியும். இப்ப பாருங்க, ஆன்லைன் வணிகம் இணையதளத்தில் முன்பதிவு பண்ணுனா வீட்டுக்கே வந்துருமா? அப்புறம் எப்படி நம்ம கடைகள் வியாபாரம் இருக்கும்? இதுக்கெல்லாம் எந்த விதத்துல யாரும் துணை போகக்கூடாது. இந்த ஆன்லைன் வணிகம் வந்தா சில்லறை வணிகமே இருக்காது, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லா தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் தலைவர்கள் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். சரக்குகள் சேவை வரிச் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வணிகர்களின் கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்திருக்கிறார். வணிகர் நாளை ஒட்டி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் விழுப்புரத்தில் வணிக வளர்ச்சி மாநாடு நடைபெற்றது. பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திமுகவின் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வணிக சங்க பேரமைப்பின் நிர்வாகிகள் 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய விக்ரமராஜா, சரக்குகள் சேவை வரிச் சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் செய்ய கோரி மத்திய அமைச்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த திருத்தங்களை செய்யாவிட்டால் வணிக சங்க பேரமைப்பு சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த ஒரு முறை வழியாக அமல்படுத்துவதால் இடையிலே இருக்கின்ற அரசு துறை தவறான அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளை சோதனை என்ற பெயரில் வியாபாரிகள் பணத்தை பறிப்பதற்கு அவர்கள் வெளியுள்ளே வர முடியாது என்பதை நாம் சுட்டிக்காட்டியது உண்டு. ஆனால் நிதியமைச்சர் அவர்கள் அது கூட நல்ல ஆலோசனை என்று கூட தெரிவித்தார்.
இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எப்படியாவது வியாபாரிகளை சுரண்டி பிழைப்பு நடத்தி கொண்டு வருகின்ற தவறான அதிகாரிகள். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆயுதப்படை உதவி ஆய்வாளரை மர்ம நபர்கள் வழிமறித்து கத்தியால் குத்துவிட்டு தப்பி ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சங்கரன்கோவிலைச் சேர்ந்த மாரிமுத்து சென்னை ஆயுதப்படை பிரிவில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பத்மா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக வழக்கு தொடுத்துள்ளார். இந்த நிலையில் பத்மாவின் உறவினர்கள் மாரிமுத்திடம் 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என மிரட்டல் விடுத்ததாக கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் மாரிமுத்து புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைக்காக ராஜபாளையம் ஆயுதப்படை அலுவலகத்திற்கு சென்ற மாரிமுத்து தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அவர்களை வழிமறித்த மர்ம ஆட்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். காயமடைந்த ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக சங்கரன்கோவில் தெற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை தியாகராய நகர் அருகே நடிகர் சங்கத்தால் கட்டப்படும் கட்டுமானத்திற்கு தடை கோரிய வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகர் அருகே நடிகர் சங்கம் சார்பில் அந்த சங்கத்திற்கான கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தியாகராய நகர் அபிபுல்லா சாலை மற்றும் பிரகாசம் தெருவை இணைக்கும் 33 அடி அகல பொது சாலையை நடிகர் சங்கத்தினர் ஆக்கிரமித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த 33 அடி பொதுச்சாலை நடிகர் சங்கத்திற்கு பட்டா பதிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கட்டடம் கட்ட தடை விதிக்க வேண்டும் என்று ஸ்ரீரங்கன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த நிலையில் பொதுச்சாலையை ஆக்கிரமித்து கட்டடம் கட்ட நடிகர் சங்கத்திற்கு யார் அனுமதி வழங்கியது என உயர்நீதிமன்றம் வினவியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சி மற்றும் CMDAவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மருத்துவ பட்ட மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுவது தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்கு நீட் தேர்வில் எடுக்கும் மதிப்பெண்களுடன் 30% கூடுதல் மதிப்பெண் வழங்க இந்திய மருத்துவ கவுன்சில் விதி வழிவகை செய்கிறது. எளிதில் அணுக முடியாத மற்றும் தொலைதூர பகுதிகளில் பணியாற்றிய அரசு மருத்துவர்களுக்கு தமிழக அரசின் விளக்க குறிப்பேட்டின்படி 10% கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்திய மருத்துவ கவுன்சில் விதியையே பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசும் மருத்துவ மாணவர்களும் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த சிறப்பு அமர்வு இருவேறு தீர்ப்புகளை வழங்கியது. இதனால் வழக்கு விசாரணை 3வது நீதிபதியிடம் சென்றது. இதில் தமிழக அரசு மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் என இருதரப்பு வாதங்களையும் கேட்ட 3வது நீதிபதி நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். MBBS மாணவர் சேர்க்கையில் நீட் மதிப்பெண்களுடன் +2 மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுக்க கோரிய மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வரும் 7ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படுகிறது. இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு அறிவிப்பாணையில் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என்ற விதியை திருத்தி நீட் தேர்வு மதிப்பெண்களுடன் +2 மதிப்பெண்ணையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மருத்துவர் ராமச்சந்திரன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் இது சம்பந்தமாக கடந்த மாதம் மருத்துவ கவுன்சிலுக்கும் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியும் எந்த பதிலும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், பார்த்திபன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் கோரிக்கை மனுவை சட்டப்படி பரிசீலித்து 3 வார காலத்திற்குள் உத்தரவு பிறப்பிக்கும்படி இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கு மீதான விசாரணையை கோடை விடுமுறைக்கு பின் ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். மருத்துவ படிப்புக்கான தேசிய நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவதற்கு உடனடியாக சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். பண்டிதர் அயோத்திதாசரின் 103வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தாம்பரம் சானட்டோரியத்தில் இருக்கும் தேசிய சித்த மருத்துவ நிறுவன வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மருத்துவ படிப்புக்கான தேசிய நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவதற்கு மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு ஏற்கனவே இருந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்காக சட்டமன்றத்தின் அவசர கூட்டத்தை உடனடியாக கூட்டி தீர்மானம் இயற்ற வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். இது ஒரு வரலாற்றில் பெரும் துயரமான ஒரு காலகட்டம். தமிழ் சமூகத்திற்கு இருக்கிற போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் கூடிக்கொண்டிருக்கு. ஏற்கனவே மருத்துவத்தில் இருந்த இடஒதுக்கீடு 50 விழுக்காடை எடுத்துக்கிட்டு அதுக்கு மருத்துவ பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு முடிவு எட்ட முடியல. இதில் போக்குவரத்து துறையில் பிரச்சனை, ஊதிய உயர்வு எட்டு அது ஒரு போராட்டம் நெல்லிருந்து ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே நெடுவாசல் முற்று பெறவே இல்லை. அது எடுப்பீலா எடுக்க மாட்டீங்களா அது ஒன்றும் வரலது. வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே சாலை விபத்தில் சின்னத்திரை நடிகை ரேகா சிந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளியை அடுத்த சுண்ணாம்புக்குட்டை என்னுமிடத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த சின்னத்திரை நடிகை ரேகா சிந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த 3 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் நடிகை ரேகா சிந்துவின் உடலை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அந்த கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை விரைந்து நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். உள்ளாட்சித் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் கொடநாடு கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக அரசியல் தலையீடு இல்லாமல் காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஜி.கே. மணி வலியுறுத்தினார். உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனிச்சு போட்டியிடும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் தமிழக அரசு வேகமாக நடத்தணும். மாநில தேர்தல் ஆணையம் இப்போ எல்லாம் தயார் நிலையில் இருக்குன்னு நேற்று அறிவிச்சிட்டாரு. மாநில தேர்தல் ஆணையர் நேற்று சொல்லியிருக்காரு, தயாரிப்பு பணிகள்லாம் முடிச்சு வச்சுட்டேன்னு சொல்கிறார். அதனால் காலந்தாழ்த்தாமல் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் குற்ற நிகழ்வுகள் நடப்பதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்ரமன் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அண்மை காலமாக குற்ற நிகழ்வுகள் அதிகரித்து வரும் நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையினருடன் இணைந்து வள்ளியூர் வணிக நலச் சங்கத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை அமைக்க முடிவு செய்தனர். அதன்படி வள்ளியூர் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்கள், சந்தை, நெடுஞ்சாலை சந்திப்புகள் என மொத்தம் 30 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலாக அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை விடுக்க 9 இடங்களில் ஒலிபெருக்கிகளும் அமைக்கப்பட்டன. இதன் தொடக்க விழா வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்ரமன் கண்காணிப்பு கேமராக்களை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதன் வாயிலாக இந்த பகுதியில் குற்ற நிகழ்வுகள் குறையும் என நம்பிக்கை தெரிவித்தார்.